ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் முள்ளங்கி துவையல் வந்து செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடாய் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, அதுக்கப்புறம் மிளகு, ஒரு 2-3 வெந்தயமும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 காஞ்ச மிளகாவும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து நல்லா வந்து வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து புளி கூட சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கியோட பச்சை வாசனை போகிற வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கியாச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். தொகையல் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரன் பண்ணுறப்போ உப்பு வந்து தேவைக்கேற்ப நம்ம சேர்த்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஒன்று தான் இருந்தது, தக்காளி இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி துவையல் ஏதாவது செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இந்த துவையல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, வெரி ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சூடு ஆறிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஜாரில் போட்டிருக்கேன். ஸோ தேவைக்கேற்ப உப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து ரன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து கோர்ஸாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் இந்த மாதிரி போட்டு நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சா போதும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதெல்லாம் வறுத்தும் பார்த்தீங்களா, அதே கடாயில் மறுபடியும் நான் நல்லெண்ணெய் வந்து நான் தேவைக்கேற்ப விட்டுட்டு அதை நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் மறுபடியும் நான் வந்து கடுகு, சீரகம் போட்டு தாளித்து நம்ம அந்த ரன் பண்ணியிருக்கிறத நம்ம இதில் கொட்டிடலாம். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா மறுபடியுமே நான் தாளிப்புக்கு வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன்னா கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தாளிப்பில் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், பெருங்காயமும் நான் சேர்த்துருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். உப்பு நிறைய சேர்க்காதீங்க, கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த தொகையிலும் பார்த்தீங்கன்னா நான் இதில் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் அந்த இது ஜாரில் இருக்கிறதும் கழுவி நான் ஊற்றிடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் போட்டு செஞ்சதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த துவையல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து இதில் நல்லெண்ணெயும் நான் சேர்த்துட்டு நான் மறுபடியும் வந்து நல்லா கலந்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து கிடச்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வெங்காயம், தக்காளி இல்லாதப்ப ஏதாவது காய்கறி மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அரைக்கிறப்ப கொஞ்சம் ஒரு சில முள்ளங்கி வந்து அரைப்படாமல் இருந்திருக்கு, பட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த டேஸ்டியான, சுவையான, அருமையான முள்ளங்கி துவையல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று சமைச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரேஷன் அரிசி குக்கரில் அது வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணியிருக்க அரிசிக்கு அந்த சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா கலந்து சாப்பிட்றப்போ நல்லா தான் இருக்கும். இப்போ நான் கலந்துட்டு நான் சாப்பிட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ கலந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, நல்லா தாங்க இருக்குது. உப்பு காரம்லாம் கூட நல்லா தான் இருக்குது, அந்த முள்ளங்கி வாசனையே தெரியல. ஸோ துவையல் வந்து சாப்பிட்றப்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிட்றப்ப செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2வது தடவை சாப்பாடு வச்சு கொஞ்சம் நிறையவே அந்த தொக்கு, அந்த இது துவையல் போட்டு மறுபடியும் நல்லெண்ணெய் போட்டு கலந்து நான் வந்து சாப்பிட்றேன். அப்படி நிறைய கலந்து சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குது. கொஞ்சமாக வந்து கசப்பு தன்மை தெரிகிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் என்ன தெரியுமா பண்ணலாம், நீங்கள் அரைக்கிறப்ப கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் இன்னும் கூட நல்லாயிருக்கும்.
ஸோ நல்லா வந்திருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.